ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மகளிர் அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். இந்த அன்னையர் தினத்தில் எங்கள் அம்மாவை பற்றி பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. எங்கள் அப்பாவை பற்றி பேச சொன்னீங்கன்னா ஒரு வார்த்தை கூட எனக்கு பெருசாக பேச தெரியாது. ஆனால் எங்கள் அம்மாவை பற்றி பேச சொன்னீங்கன்னா அவங்க பட்ட கஷ்டத்தை பற்றி இன்றைக்கி நான் ஃபுல் டே கூட பேசுவேன். ஆனால் நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து ஒரு 5 மினிட்ஸில் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணி நான் முடிச்சுக்கிறேன். என்னோடய அப்பா எனக்கு ஒரு 3 வயசாக இருக்கும்போதே இறந்துட்டார். அதனால் எனக்கு வந்து பெருசாக அப்பாவோட பாசம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் தெரியாது. வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இப்போ என் ஹஸ்பண்ட் என் பசங்கள்கிட்ட நடந்துக்கிற விதம் இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, அப்பா பாசம்னா இப்படி தான் இருக்குன்றது ஒரு கெஸ்ஸிங் இருக்கோ ஒழிஞ்சு அப்பா பாசனாலே எனக்கு 100% என்னன்னே தெரியாது. அந்தளவு தான் வந்து எனக்கு அப்பான்ற லெவல் இருக்குது. ஆனால் எங்கள் அம்மா தான் வந்து அப்பாவும் அம்மாவும் இருந்து வளர்த்தாங்க. மொத்தம் வந்து எனக்கு நானும் எங்கள் அண்ணா அக்கா இப்போ 3 பேரையுமே ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக ஐ திங்க் ஒரு 30 வயசு இருந்திருக்கலாம், ஒரு 29 வயசு இருந்திருக்கலாம். அவ்வளோ சின்ன வயசுலேயே வந்து விதவையாகி ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இந்த 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 காலகட்டத்திலையாவது கொஞ்சம் சர்வைவல் ஈஸி. அப்போது நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பூ போட்டு எதுவுமே இல்லாமல் இப்போ இருக்கிற சிங்கிள் பேரண்ட்லாம் வச்சுக்கிறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பூ பொட்டெல்லாம் இல்லாமல் அவங்க ஆசைகளை துறந்து வாழ்ந்தாங்க. எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு பல நாட்கள் வந்து செத்துடலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருந்துதான். ஆனால் எங்களை சாகடிக்கவோ இல்லை எங்களை வந்து தனியாக விட்டுட்டு சாகவோ அவங்களுக்கு வந்து மனசு வரல. எங்களை வளர்க்கணுங்கிறதுக்காகவே வாழ்ந்தாங்கன்னு அவங்க வந்து பெரியவங்கள்ட்டெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்கள்ல, அப்போ வந்து நான் வந்து காதில் வாங்கியிருக்கேன். இப்போ நான் அம்மாவாக வந்து எனக்கு அது புரியுது. நமக்காக தான் வாழ்ந்துருக்காங்க, எங்கள் 3 பேருக்காக வந்து அவங்க வந்து வாழ்ந்துருக்காங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு. அதுவும் அந்த சொசைட்டியில் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்துட்டு சொந்தக்காரவங்க சப்போர்ட்லாம் வந்து எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. எங்கள் தாத்தா பாட்டி வீடு தான் வந்து இருந்துச்சு. எங்கள் தாத்தாவும் பாட்டியும் கொஞ்சம் சப்போர்ட்டு, அதாவது சப்போர்ட் மீன்ஸ் ஃபினான்ஷியலி பெருசாக கிடையாது. கொஞ்சம் எங்கள் வயல்லாம் அவங்க வந்து பார்த்துப்பாங்க. நாங்கள் ஒரு லீவ்னால் அவங்க வீட்டுக்கு போவோம். எங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் தான் போயிருப்போம். தீபாவளி பொங்கல்னால் வந்து அங்கே தான் போய் கிடப்போம். ஸோ அது தாத்தா பாட்டி அது இருக்க தான் செய்யும். அந்த ஒரு ஆதரவு தவிர வேறு ரிலேட்டிவ் சப்போர்ட்ஸ்லாம் வந்து எங்களுக்கு பெருசாக இல்லவே இல்லை. குழந்தைங்களுக்கு வந்து அப்பா இல்லாமல் கூட இருந்துடலாம், அம்மா இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து சொசைட்டியில் ஒரு சின்ன டாக் ஒன்று இருக்கும். அது ஏன் அப்படின்னா, இப்போ அம்மாக்கள்லாம் வந்து அடுத்த மேரேஜ் அடுத்த லைஃப்னு போகாமல் தன்னோட ஆசைகள்லாம் திறந்துட்டு பிள்ளைகளுக்காக வாழ்ந்துருவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து எங்கள் அம்மாவே வந்து நான் சொல்லுவேன். ஆனால் ஒரு ஆம்பளைங்களாக இருக்கிறவங்க எல்லாரையும் நான் சொல்லலை, முக்கால்வாசி பேர் வந்து செகண்ட் லைஃபுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த பசங்களும் வந்து கஷ்டப்படுவாங்க. ஸோ எங்கள் அம்மாவும் அதே மாதிரியான ஒரு கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வந்து எங்களை வந்து வளர்த்து ஆளாக்குனாங்க. எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க அப்பா கூட பிறந்தவங்கலாம் இருந்தாங்க. அதில் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஓரளவு வசதியாகவே இருந்தாங்க. ஆனால் உதவிகள்னு யாரும் செஞ்சாங்கன்னு இப்போ யோசித்து பார்த்தா கூட பெருசாக எந்த உதவியும் இல்லை. பட் ஆனால் ஒரு பாடு பரதேசிங்க கூட எங்களுக்கு வந்து போட்ட ட்ரெஸ் கொஞ்சம் நல்ல சுச்சுவேஷன் நல்ல நிலமையில் இருக்க ட்ரெஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நாங்கள் அதை போட்டுட்டுலாம் நாங்கள் வந்து வளர்ந்துருக்கோம். ஸோ உதவி பண்ணுறதுக்கும் வந்து ஒரு பெரிய மனசு வேணும். அப்படி உதவி பண்ணதான் யாரும் இல்லை. எங்கள் அம்மாவும் 10 ரூபா கேட்டு எங்கள் சொந்தக்காரவங்க கிட்ட நின்னதில்லை. இவெல்லாம் எங்கே படிக்க வைக்க போகிறான்னு எங்கள் அம்மாவை ஏளனமாக நினச்சாங்க. பட் இந்த ஜென்ரேஷனில் வந்து எங்கள் ஃபேமிலியில் கவர்மெண்ட் ஜாப் போயிருக்கிறது எங்கள் அண்ணாவும் அக்காவும் தான். அது வந்து எங்கள் அம்மாவுக்கு கிடைச்ச கிரெடிட் தான். எங்கள் அம்மாவை ஏளனமாக நினச்சாங்க. ஸோ நானுமே சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன். ஓன் பிஸ்னஸ். ஓகேங்களா? நான் போகணும்னு நினச்சா போய்க்கலாம். எனக்கு ஃபேமிலி முக்கியமாக தெரிஞ்சுது. அதனால் நான் எந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமும் எழுதலை. எங்கள் 3 பேரையும் நல்லா படிக்க வச்சாங்க. 3 பேரும் வந்து ஒரு எங்கள் அண்ணாவும் அக்காவும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நான் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு. ஓகேங்களா? அந்தளவு நாங்கள் இன்றைக்கி தைரியமாக இருக்கோம் அப்படின்னா எங்கள் அம்மாவோட லைஃப்பை பார்த்து நாங்கள் வளர்ந்ததுனால தான் நாங்கள் இந்தளவு இருக்கோம். நம்ம ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்க சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச உதவியை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க கேட்கட்டும் நம்ம பண்ணுவோம் அந்த மைண்ட் செட்டுக்கு வராதிங்க. அவங்க சூழ்நிலை என்ன, அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும், நம்ம வீட்டுக்காரே இல்லை, நம்ம கஷ்டப்பட்டு நம்ம எப்படியாவது வளர்த்துடணும், கௌரவமாக வளர்க்கணும். ஆனால் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா அதை வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ ஒரு புக்ஸு வாங்கி கொடுக்கலாம், நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா ஒரு ஆம்பளை இல்லாத குடும்பங்கிறது ஒரு பொருளாதார ரீதியாக எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது எனக்கெல்லாம் வந்து பர்சனலாகவே நல்லா தெரியும். அப்பா எந்த ஸ்கூலில் வேலை பார்த்தாங்களோ எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு படிப்பு பெருசாக இல்லைங்கிறதுனால அந்த ஸ்கூலில் குக்காக வந்து ஒர்க் கொடுத்தாங்க. எங்கள் அம்மாவுமே குக்காக இருந்தாங்க. அதுக்கப்புறம் டைலரிங் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? டைலரிங் பண்ணுவாங்க, ஒயர் கூட பின்னுவாங்க. நான் பார்க்கும்போதெல்லாம் எங்கள் அம்மா உழைச்சிக்கிட்டே தான் இருந்தாங்க.
ஸோ எங்களுக்குமே நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் டைலரிங் நல்லா பண்ணுவேன், எத்தனை வயசில் கற்றுக்கிட்டேனே தெரியாதுன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டெல்லாம் லைவில் வர்றவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். நான் வந்து சொல்லியிருக்கேன். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நாங்கள் சின்ன பிள்ளையிலேயே எங்கள் அம்மாவுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணோம். அதுதான் வந்து ரீசன். அதனாலேயே வந்து இப்போ கூட நேற்று கூட என் பையன்கிட்ட சொன்னேன், உன் வயசுக்குலாம் நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன்டா அப்படின்னு சொன்னது வந்து அதுதான். உங்களில் யாராவது சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க, வசதியாக இருந்தாங்கன்னா நீங்கள் செய்ய வேணாம். ஃபினான்ஷியலி ரொம்ப டவுனாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். அது வந்து உங்கள் தலைமுறையே காக்கும். கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் தான். பொருளாக நீங்கள் செய்யலாம். என்னால் உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து கண்டிப்பாக செய்யுங்க. அவங்க வயிறும் மனசும் கண்டிப்பாக உங்களை வந்து வாழ்த்தும். அம்மாவுக்கு என்னோடய கல்யாணத்தை பற்றின சில ஆசைகள்லாம் இருந்தது. நல்ல சொந்த வீடாக பார்த்து, ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ட்ரீமெல்லாம் நிறைய இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் அம்மா வந்து என் கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து இறந்துட்டாங்க. என்னோடய உறவுகள் தான் வந்து சேர்ந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதெல்லாம் வந்து சொந்தக்காரவங்க இருந்தாலும் அம்மா இடத்த வந்து யாராலையும் வந்து ஃபீல் பண்ணவே முடியாது. நான் பண்ணுறதெல்லாம் பொறுத்துக்கணும்னு அவங்களுக்கு அவசியம் இருக்காது இல்லைங்களா? ஸோ அவசரமாக முடிச்சு ஒரு 6 மாதத்துலேயே மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி முடித்தாங்க. இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, அம்மா எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அவங்க எல்லோரும் இருக்கிறவங்களுக்கு அருமை தெரியவே தெரியாதுங்க. அதுக்காக நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அவசரமாக பண்ணாங்க. அதோட தாக்கம் வந்து பணம் மட்டுமே லைஃப் கிடையாது இல்லைங்களா? பணத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு 10 வருஷம் அதோட தாக்கம் வந்து இருந்துச்சு. அப்போல்லாம் கூட இது ஓகே, உறவுகள் மேலே எனக்கு பெருசாக கோவம் இல்லை. ஏன்னா மெச்சூரிட்டி இல்லாததுனால வந்து எனக்கு அதெல்லாம் வந்து எனக்கு புரியவே இல்லை. ஓகே, அதாவது அம்மா இல்லை அப்படின்னா நம்ம பிரச்சனைகளை சொல்கிறதுக்கு கூட வந்து ஆள் இல்லாமல் போயிடும். அப்போ மனசுக்குள்ளாரே எல்லாத்தையும் போட்டு ஓகே, லைஃப் ஓரளவு போச்சு. ஸோ ஓரளவு போச்சு மீன்ஸ் எனக்கு வந்த ப்ராப்ளம்லாம் வந்து தீர்க்க முடிய பிரச்சனை தான். தீர்த்து அதை விட்டு வெளியிலையும் வந்தாச்சு. பட் ஆனால் சில சூழ்ச்சிகள்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஓகே, அம்மா இல்லாததுனால தான் நமக்கு இதெல்லாம் நடந்ததுன்னு நம்ம ஒரு கெஸ்ஸிங்க்கு வருவோம் இல்லையா? அப்போ அது ரீசெண்டாக தான் அது எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ ஒரு 6 to 8 monthsக்குள்ளார தான் எனக்கு அதெல்லாம் புரிஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப மெச்சூரிட்டி இல்லாமல் என் கூட பழகிறவங்க பாடுபடுது, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் வந்து சொல்லுவாங்க நீ இன்னசென்ட்டுன்னு சொல்லி. ஆனால் நம்ம சொந்தக்காரங்க வந்து நம்மளை அப்படி பார்த்ததே கிடையாது. அதான் நமக்கு நடந்தது, நம்ம அம்மா அப்பா இல்லாமல் தான் இது எக்கேடோ கெட்டு போகட்டும்னு தான் நினச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சிலரை பற்றிலாம் நம்ம கெஸ் பண்ணுறதுக்காட்டியும் கடவுள் வந்து அவங்களுக்கு பெரிய பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்துருக்காருன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐ மீன் அதை பற்றி சந்தோஷம் கிடையாது, கடவுள் இருக்கார். நம்ம யாராக இருந்தாலும் சரி, நல்லது நினச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினச்சா கெட்டது தான் நடக்கும் ஆப்வியஸ்லி. ஸோ நமக்கு நினச்சதெல்லாம் வந்து அவங்களுக்கே நடந்ததும் சரி, இல்லை இப்போ நான் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிட்டு வந்துட்டேன், ஆனால் அவங்களுக்குலாம் தீர்க்கவே முடியாத ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். அது மாதிரி வந்து கடவுள் கொடுத்தாரு. ஸோ அம்மா இல்லாமல் சில கஷ்டங்கள்லாம் வந்து எனக்கு வந்தது. ஸோ அம்மா இருந்திருந்தாங்கன்னா எனக்கு இந்த கஷ்டம்லாம் வந்திருக்காது. ஸோ எங்கள் அம்மாவை நான் வந்து ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன். அவங்களுக்கு அம்மாலாம் இருக்காங்கன்னா அவங்கள நல்லா பார்த்துக்குங்க. என்னதான் வந்து இப்போ இது மாதிரி உங்கள் சொந்தக்காரங்கள இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு பொண்ணு உங்ககிட்ட வராங்க, 20-21 வயசுலலாம் என்ன தெரிய போகுது, ஓகேங்களா? சின்ன பொண்ணு அப்படின்ற ஓகே விடு, சின்ன பிள்ளை அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் பொறுத்து போய் நல்ல லைஃப், அதுக்காக கொண்டு போய் பாழுங்கணத்தில் வந்து தள்ளிடக்கூடாது இல்லை, லைஃப் லாங் வாழ்கிற வாழ்க்கை. ஸோ ஒரு பொண்ணாக இருக்கட்டும், ஒரு பேரண்ட் இல்லாமல் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ வந்து உங்கள்கிட்ட வராங்கன்னா முடிஞ்ச அளவு விசாரித்து பொறுமையாக நிதானமாக வந்து கல்யாணம் பண்ணி கொடுங்க. அதனால் வந்து உங்களுக்கு புண்ணியம் தான். ஏன்னா உங்களுக்கும் நாளைக்கு வந்து பிள்ளைங்க இருக்குது. அந்த பொண்ணு போய் கஷ்டப்பட்டு செஞ்சால் அது வந்து உங்கள் பிள்ளைங்கள தான் வந்து தாக்கும் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நல்ல இடமா பார்த்து விசாரித்து பொறுமையாக கல்யாணம் பண்ணி வைங்கிறது தான் வந்து என்னோட ரிக்வெஸ்ட்டு. எப்போவுமே அம்மாவோட இடத்த வந்து ஃபீல் பண்ண முடியாது, கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் விசாரிங்க. ஏன்னா அந்த கல்யாணம் பண்ணிட்டு போகிறவர் அதை வந்து நல்லா எடுத்துப்பாரோ இல்லை இப்போ அம்மா அப்பா இல்லாதவன் கேவலமாக நடத்துவாராங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? ஸோ எல்லாமே இருக்குது. முடிஞ்சளவு வந்து வீட்டில் அம்மாக்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க சொல்கிற வார்த்தைகளுக்கு காது கொடுத்து கேளுங்க. அம்மா இல்லாதவங்களுக்கு தான் அந்த வழி வருத்தம் வந்து நிறையா தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ அம்மா இல்லாதவங்க எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கங்கிறத இப்போ என் வீடியோவை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது, பணத்தை தாண்டியுமே சில பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ அம்மா இல்லாத பிரச்சனைகள்லாம் எப்படி வருதுங்கிறத நான் கொஞ்சம் ஓரளவு வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். மைண்டில் வச்சுக்கோங்க. அம்மாவை மதித்து நடங்க. அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.